ஒரு காலத்தில் பசுமையான வயல்களும் சிறிய மண் வீடுகளும் நிறைந்த ஒரு அமைதியான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் மக்கள் அன்பாகவும் ஒற்றுமையாகவும் வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த கிராமத்தில் ஒரு விஷயம் மட்டும் அவர்களுக்கு பயத்தை கொடுத்தது. அது ஒரு திருடன். அந்த திருடன் பெயர் மாணிக்கம். மாணிக்கம் பிறவியில் திருடன் அல்ல. அவன் சிறுவயதில் மிகவும் ஏழ்மையில் வளர்ந்தவன். அவன் தந்தை அவன் சிறியவனாக இருந்தபோதே இறந்துவிட்டார். அவன் தாய் கஷ்டப்பட்டு வேலை செய்து அவனை வளர்த்தார். பல நாட்கள் அவர்களுக்கு சாப்பாடு கூட சரியாக கிடைக்கவில்லை. அந்த வறுமை மாணிக்கத்தின் மனதில் ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்கியது. ஒரு நாள் அவன் முதன்முறையாக ஒரு வீட்டில் திருடச் சென்றான். அவன் கைகள் நடுங்கின. இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் அவன் அந்த வீட்டிலிருந்து சில பணம் எடுத்துவிட்டு வெளியே வந்தான். அந்த நாளிலிருந்து அவன் வாழ்க்கை மாறிவிட்டது. மாணிக்கம் இரவில் மட்டும் திருடனாக மாறினான். பகலில் அவன் சாதாரண மனிதன் போல கிராமத்தில் சுற்றுவான். காலம் சென்றது. மாணிக்கம் பல வீடுகளில் திருடினான். ஆனால் ஒரு நாள் அவன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு இரவு மாணிக்கம் ஒரு சிறிய வீட்டை நோக்கி நடந்தான். அந்த வீடு மிகவும் பழையதாக இருந்தது. சுவரில் விரிசல்கள், கதவு அரை திறந்த நிலையில். இங்கே பணம் இருக்கலாம் என்று நினைத்து அவன் மெதுவாக உள்ளே நுழைந்தான். அவன் வீட்டுக்குள் சென்றபோது அவன் பார்த்த காட்சி அவனை அதிர்ச்சி அடையச் செய்தது. ஒரு சிறிய எண்ணெய் விளக்கின் முன் அமர்ந்து கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள். அவளின் அருகில் ஒரு சிறிய சிறுவன் பசியால் தூங்கிக் கொண்டிருந்தான். அப்போது மூதாட்டி மெதுவாக சொன்னாள், கடவுளே, இன்றைக்கு என் பேரனுக்கு சாப்பாடு கிடைக்க வேண்டும். அவன் பசியால் கஷ்டப்படுகிறான். தயவு செய்து எங்களை காப்பாற்று. இந்த வார்த்தைகள் மாணிக்கத்தின் இதயத்தை தொட்டது. அவன் சுற்றி பார்த்தான். அந்த வீட்டில் திருட எதுவும் இல்லை. ஒரு காலி பாத்திரம், ஒரு பழைய போர்வை, அவ்வளவுதான். அந்த நிமிடம் மாணிக்கத்தின் மனசாட்சி விழித்து கொண்டது. இந்த குழந்தைக்கு நாளை என்ன ஆகும் என்று அவன் யோசித்தான். அவன் தன் பையிலிருந்த சிறிய பணத்தை எடுத்தான். அது அவனிடமிருந்த பணம் முழுவதையும் அவன் பாத்திரத்தில் வைத்தான். பின்பு மெதுவாக அறையிலிருந்து வெளியேறினான். தான் திருடிய வீடுகளில் இப்படித்தான் அனைவரின் நிலைமையும் இப்படி ஆகுமோ என்று யோசித்தான். உழைக்க வழியில்லாத குழந்தைகளும் முதியவர்களும் எப்படி இந்த பூமியில் வாழ்வார்கள்? நான் இப்படிப்பட்டவர்களை குறித்து எப்போதும் யோசிக்கவில்லை. அந்த இரவு மாணிக்கம் முதன்முறையாக திருடாமல் திரும்பினான். ஆனால் அவன் மனதில் ஒரு புதிய எண்ணம் பிறந்தது. அடுத்த நாள் காலை மாணிக்கம் ஒரு முடிவெடுத்தான். இனி நான் திருட மாட்டேன். அவன் வேலை தேட ஆரம்பித்தான். பலர் அவனை நம்பவில்லை. ஆனால் ஒரு விவசாயி அவனுக்கு வேலை கொடுத்தார். மாணிக்கம் கடுமையாக உழைத்தான். வெயிலில் வியர்வை சிந்தினான். ஆனால் அவன் மனம் அமைதியாக இருந்தது. சில நாட்கள் கழித்து அந்த மூதாட்டி மாணிக்கத்தை பார்த்தாள். அவள் கேட்டாள், மகனே, அந்த நாள் மகனே அந்த நாள் எங்களுக்கு உதவியவன் நீதானே? மாணிக்கம் கண்களில் கண்ணீருடன் சொன்னான், அம்மா, நான் முன்பு ஒரு திருடன். ஆனால் அந்த நாள் நான் மனிதனாக மாறினேன். மூதாட்டி மெதுவாக சிரித்தாள். அவள் சொன்னாள், தவறு செய்தவன் திருடன், தவறை உணர்ந்தவன் நல்ல மனிதன். அந்த நாளிலிருந்து மாணிக்கம் நேர்மையாக வாழ்ந்தான். ஒரு காலத்தில் அவனை பயந்த அதே கிராமம் இப்போது அவனை மரியாதையுடன் பார்த்தது.